கருப்பும் இல்லை புருவமும் தான் கருப்பு. ஆமா கருநிறமா இருக்கு ஐயா. கருவிழி கருப்பு இருக்கட்டுமே, வேற ஒரு இடத்திலும் கருப்பே இல்ல. ஆமா கருநிறத்தை பார்க்க முடியல, அவ்வளகா இருக்கிறா. இருக்கடா. சாயலில பார்த்தா ஜானகி மாதிரி தெரிகிறது. இருக்கிறா. பக்கத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கிறா? ஆமா சக்தி பார்வதி மாதிரி இருக்கிறா. தள்ளி நின்னு பார்த்தா தமயந்தி மாதிரி இருக்கிறா இல்லையா? தூரத்துல பார்த்தா திரௌபதி மாதிரி தெரியும். இருக்கிறா. அவ்வளவு அழகா இருக்கலாம்ல அல்லவா? அப்பேற்பட்ட மகளுடைய அழகை கண்டான் இல்லையா? அந்த மந்திரவாதி யாரையா கண்டான்? இந்த மந்திரவாதி பார்க்கிறான். மந்திரவாதி வெறும்பலையன் கண்டான், கவலை கொண்டான். மனசுல கவலை ஏற்படுறது. ஆமா அளவுக்கு மீறினா நம் மகள் இருக்கிற அழகை பார்க்கும் போது நம்ம மனமே கடந்து பேதலிக்க. ஆமா புத்தி தடுமாறுறது, நம்மளுக்கே சிந்த தடுமாறுது, புத்தி தடுமாறுறது. இந்த அழகை மாற்றான் எவனும் பார்த்தாமன்னா விடுவானுடா? யாரு விட போறான் அந்த உலகத்துல? ஏற்பட்ட மகளுடைய அழகை கண்டா விடுவான் ஐயா? தொடர்ந்து கொண்டே வருவான். இந்த யுகமே கலி யுகம் இல்லையா? ஆமா கலிய குறும்புகள் பெருந்த இடம். ஒரு சாமானியப்பட்ட பெண்கள் போனாலே ஏறிட்டு பார்க்கிறான், சாடையா பேசுறான், சாடையா பேசுவான், சாடையா பாப்பான். பாக்குறேன் எவ்வளவு அழகுள்ள சமுத்திரிகமான லட்சணமான பெண்ணை கண்டா விடுவானுடா? யாரு விட போறா? அதனால் இந்த மலையாள கோணம் ஆமா மந்திரவாதிகள் பெருத்த மாநிலமாக இருக்கின்றதல்லவா? உண்மையும் பூமி இல்லையா? ஆமா முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலே மலையாளத்தை எக்கச்சக்க பேர் மந்திரவாதி இருக்கிறான். ஆமா உறவுக்காரன் நிறைய பேர் இருக்கிறான். நம் மகளாலே மகளுக்கு மானபங்கம் இருந்தாலும் நேரலாம் என்று கூடாது மந்திரவாதி காரி புலையன் என்ன நினைக்கிறான் ஐயா? என்னையா நினைத்தான்? என்னையா மகளை யார் கண்ணிலையும் படாமல் அடைக்கல பொருளா வைக்கணும். ஆமா பாதுகாப்பா வளர்க்கணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? நான் நினைக்கிறான் மகளுக்கு அவ என்ன செய்யணும் தெரியுமா? ஏழரை கண்டனுமே இருத்தி வைத்து பார்க்கணுமே. மகளை இருத்தி வைத்து பார்க்கணுமே. மந்திரவாதி வருங்களை ஆமா மாளிகை கட்ட கூட முடியும். மகளுக்கு மாளிகை கட்டணும்னா கையில பைசா வேண்டாம். ஆமா அதிகமான பணம் வேணுமே. கையில 10 பைசா கிடையாது, காசு இல்ல. ஏன் இல்ல? ஆமா கர்ம தொழில கை தந்தவனா இருக்கிறானே. மந்திரவாதி கையில பைசா இருக்குமா? கையில கைப்பொருள் இருக்காது. அவன் செய்யறது கர்ம தொழில் இல்ல. ஆமா ஆமா அதனால நினைக்கிறான் பரவாயில்லை. என்ன நினைக்கிறான்? கையில பணம் இல்லாட்டா என்ன என்ன நாமல் தான் மந்திரவாதியே. ஆமா தொழில் தெரிந்திருக்கிறோமே. இந்த புவி உலகமே பொன்மடையும் பூமி என்கிறார்கள். ஆமா முன்னோர்கள் சொல்லியிருக்கிறான். பொன்னிருக்குமானால் பூரங்காத்திருக்கும் என்றும் பேசுகிறார்கள். ஆமா முன்னோர்கள் பேசியிருக்கிறாங்க, காதில கேட்டிருக்கிறாங்க. இப்படி பூரங்காத்திருக்குமானா என்ன பண்ணலாம்? அப்பேற்பட்ட திரவியத்தை நாம் களவாடணும். ஆமா நம்மளுக்கு மாட மாளிகை போட வேண்டும். ஆமா கோட்டை கட்டணும்னு நினைக்கிறான் என்பதாக செண்டாள மந்திரவாதி கேடு வருவது அறியாமல் கட்டுமதிகள் தோற்றாமல் அமட்டு வருவது அறியாமல் அகமதிகள் தோற்றிடாமல் செண்டாள மந்திரவாதி நினைக்கிறான். பாராள அறை திறந்தான், மை எடுத்தான், சிமிழ் எடுத்தான், வெற்றிலையிலே ஆரோட்டம் பார்க்கிறான். மதி இழந்துட்டானே. எங்கேயாவது திரவியம் தெரியான்னு பார்க்கான் ஐயா. ஆமா பூலோகத்துல பார்க்கிறான். வெற்றிலையில மைய தடவினான். ஆமா அழகா தடவி பார்த்தா. ஆமா மதியதான் இழந்துட்டானே, தடவிட்டான். அப்படி தடவி பார்த்தாமல்ல இவன் பார்க்கிற வேலை இவனுக்கு ஆகாத காலம் வருகிறது. ஆமா வந்து கொண்டே இருக்கிறது. எங்கே தெரிகிறது? எங்க இருந்து இவன் போட்டான் அல்லவா மயில். ஆமா மைப்பொருள். அந்த மயிலே திரவியம் தெரியுமா? எந்த திரவியம் ஐயா? எந்த திரவியம் தெரியுதையா? எந்த நல்லூரிலே
ஆமா கெட்ட நேரம் ஆரம்பமாகிறது இல்லையா? 6:45 அரையும் கால் இந்த 7:30 நாட்டு சனிய சனி பிடிச்சது இல்லையா? பிடிச்சிருவாங்கல்ல. சனி பிடிச்ச நேரம் தான் இவனுக்கு போட்ட மயில திரவியம் தெரியும். ஆமா கெட்ட நேரம் சரியார பாவிரானே வாரானே ஒரு முகம் வருகிறான். வர்றான் வர்றான். எங்கே வர்றான்? ஆலயத்துக்கு வர்றான். பாவி வாரானடா. வர்றான். எப்படி வருகிறான் ஐயா? 7 மாடுகள் ஒரு மாடை போட்டான். ஆமா மாடுகள் புறப்பட்டு வாரா. வர்றா வர்றா. 7 மாடுகள் எவ்வளவு சிவக்குமோ ஆமா அவ்வளவு அந்த பொறிமாடை போட்டுண்டு அவ்வளவு பொறிமாடை போட்டு கொண்டு ஏழு பொறிமாட போட்டு வர்றான்டா. தள்ளிட்டு வர்றான். இங்கே வருகிறான். ஆரிச்சங்கூரிலே பகவரியா சொல்லியே சுடரையா இடையிலே பத்தி வந்த பொறிவாடி பத்தி வந்த பொறிவாடி பொன்பணத்தாளித்தானே அந்த பொதிவாடு பத்தி வந்த பொதிவா பெற்ற பொன்பொருளை அள்ளுவாரே. அவ்வளவு பொன்பொருள அவ்வளவு பொன்பணத்தை எடுக்கிறான் எடுக்கிறான். பார்த்து பாராம அள்ளுதான். ஆமா அடுத்து சொத்துல களை எடுக்க நம்பர் கொஞ்சமா எடுத்துட்டு போவான். ஆமா கையில கிடைக்க எடுக்க மாட்டான். எவ்வளவு இருக்கு அவ்வளவு சுருட்டிட்டு போயிருவான். மொத்தமா சுருட்டணும் தான் நினைப்பான். 7 விடார திரவியத்தை களவட்டா. ஆமா களவு பண்றான். 2 வருகிறா. வர்றான் வர்றான். எங்கே வருகிறாரி சங்கநல்லூர் கிடந்தான். எங்கய்யா அந்த அம்மை பகவதியாருடைய ஆலயம் விட்டு ஆலயம் கடந்து நந்தமுனலூர் கரை 4 சாரியாருடைய விழாகத்திலே வர்றான் வர்றான் வர்றான். தன்னுடைய அரமறையும் உண்பராக சண்டாள மந்திரவாதி பெரும் வலையே முளையணுமே பொன்பணங்களை கொண்டு இறக்குறான். மூட்டை மூட்டையா இறக்குறான். பொன்பணம்